கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களுடைய அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு வேத பகுதி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியா ஆசாவுக்கும் அங்கே யூதா பென்யமின் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் சொல்லக்கூடியதான ஒரு வேத வார்த்தை. கர்த்தரோடு கூட நீங்கள் இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று 3 விதமான சத்தியத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே சத்தியத்தை தான் அங்கே பிரியமானவர்களே தாவீது தன் குமாரனாகிய அங்கே சாலமோனுக்கும், நீ கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டுவிடுவார் என்றும் அங்கே தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கும் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இங்கே ஏன் இந்த சத்திய வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொன்னால், 3வது வசனம் முதற்கொண்டு 6வது வசனம் மட்டுமாக அங்கு என்ன இல்லை என்ன இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லை என்று அங்கே 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. மற்றும் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே மகா அமளி உண்டு, சமாதானம் இல்லை, உள்ளே வருகிறவர்களும் போகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. 6வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னார், ஜாதிக்கு ஜாதி பட்டணத்துக்கு பட்டணம் நொறுக்குகிறது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்திலும் கலங்க பண்ணினார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, 8வது வசனத்திலே பிரியமானவர்களை அங்கே அருவருப்பான விக்கிரகங்களையும் அவர்கள் வழிபடுகிறதையும் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மேடைகள் அங்கே இருக்கிறது என்றும், தோப்பு விக்கிரகங்கள் அங்கே இருக்கிறது என்றும் அங்கே 16வது மற்றும் 17வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்ட உடனேயே ஆசா உணர்த்தப்பட்டு அங்கே பிரியமானவர்களே 7வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று. என்ன கிரியைகள்? 4வது வசனத்திலே பார்க்கிறோம், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புகிறது கிரியை. அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார், இது பலன் உண்டு என்பதையும் அங்கே அவனுக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதன் பிறகு ஆசாவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றங்கள், அவன் மூலமாய் அவனுடைய ஜனங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை 8வது வசனம் முதற்கொண்டு பார்க்கிறோம். அவன் எல்லா அருவருப்புகளையும் மாற்றினான், அகற்றினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பலிபீடத்தை 2வது புதுப்பித்தான் என்றும் பார்க்கிறோம். ஜனங்களை எல்லாம் கர்த்தருக்கென்று கூட்டினான் என்றும் பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று ஜனங்கள் பார்க்கிறார்கள் என்று நாம் 8-9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அடுத்து அவன் செய்கிறது என்ன? 3வது பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அவன் பலி செலுத்துகிறான். இது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் தேவ சமூகத்திலே
அவரை விட்டு தூரம் போனது, சோரம் போனதுக்கு அவன் மனஸ்தாபப்பட்டு திரும்புகிறதையும் காண்பிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. 12வது வசனத்திலே பார்க்கிறோம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை தேடுவோம் என்று அங்கே பிரியமானவர்களே 13வது வசனத்திலே உடன்படிக்கை அவர்கள் செய்கிறார்கள். 14வது வசனத்திலே பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டுக் கொள்கிறார்கள். என்ன ஆணை என்றால், இனி நாங்கள் கர்த்தரை முழு மனதோடு கூட 15வது வசனத்திலே பார்க்கிறோம், முழு மனதோடு கூட முழு இருதயத்தோடு கூட உபாகம புத்தகங்களில் சொல்லப்பட்டதான ஆண்டவருடைய சத்திய வார்த்தை, உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு கூட உன் தேவனாய கர்த்தரிடத்திலே அன்பு கூறு, அதைத்தான் இங்கே தேடுதல் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அது நிமித்தமாய் அவர்களுக்கு கிடைத்த 3வது ஆசீர்வாதம் என்ன என்றால், அங்கே 15வது வசனத்தில் பின்பகுதியில் பார்க்கிறோம், இளைப்பாறுதல். 14வது வசனத்திலே, அந்த 15வது வசனத்திலே அவர்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள், அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. அடுத்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 16வது வசனத்திலே அவர்கள் தோப்பு விக்கிரகங்களையும் மற்ற விக்கிரகங்களை எல்லாம் தகர்த்து போட்டார்கள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 18வது வசனத்திலே அவர்கள் தேவனுக்கென்று நேர்ந்து கொண்டதை பரிசுத்தம் பண்ணினார்கள், தேவ சமூகத்திலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லியும் அங்கே நான் பார்க்கிறோம். 19வது வசனத்திலே யுத்தம் இல்லாது இருந்தது, அமைதல் உண்டாயிற்று, சமாதானம் உண்டாயிற்று, சௌக்கியம் உண்டாயிற்று. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக 17வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் இருதயம், ஆசாவினுடைய இருதயம் பிரியமானவர்களே, அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாய் விளங்கிற்று. கர்த்தர் உத்தமமான ஜனத்தை தமக்கென்று ஆயத்தப்படுத்த நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு தேவ மனுஷன் மூலமாக ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு செல்லும்போது ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்புகிறதையும் உடன்படிக்கை செய்கிறதும் ஆணையிடுகிறதையும் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே அவர்கள் பலிபீடத்தை செப்பனிட்டு புதுப்பிக்கிறதும் பலி செலுத்துகிறதும் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட தேடுவோம் என்று உடன்படிக்கை செய்து ஆணையிட்டு தேவ சமூகத்தில் வந்தது நிமித்தமாய் யுத்தம் இல்லாமல் இருந்தது, சமாதானம் சந்தோஷம் உண்டாயிற்று. கர்த்தர் இளைப்பாற பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவனுடைய இருதயம் உத்தம இருதயமாய் மாற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவனுடைய நாட்கள் எல்லாம் கர்த்தர் உண்மையாயிருந்து அவனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் யுத்தம் இல்லாதிருக்கிற அமைதலையும் கட்டளையிடுகிறார் என்கிற வார்த்தையின்படி உம்முடைய ஜனத்துக்கு, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு யாவருக்கும் சமாதானத்தை அருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.